ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களே இங்க ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதான் என்னோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு என்ன வ்ளாக்ன்னு பார்க்கலாம். இந்தியா வந்ததுக்கு அப்புறமா என்னால ப்ராப்பரா வீடியோ அப்லோட் பண்ணவே முடியலைங்க. ஸோ இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் மாரி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் டெய்லியுமே 5:15 போலவே எந்திரிச்சு, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, வாக்கிங் ஒரு 1 1/4 மணி நேரம் நடந்துட்டு வந்ததுக்கப்புறமா, டெய்லியுமே இப்ப ஆம்லா ஜூஸ் தாங்க குடிச்சிட்டுருக்கேன். எப்பவுமே நான் 3:00 குடிச்சிட்டுருப்பேன் மதியம். ஆனா, இப்ப ஒரு 1 வீக்காவே நான் மார்னிங் தான் குடிச்சிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு 2 நெல்லிக்கா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, ஒரு 4 கொத்து கருவேப்பில. இது எல்லாத்தையும் மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சுட்டு, அத ஃபில்டர் பண்ணி குடிச்சு பாருங்க. ஹேருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் 3:00 குடிச்சப்ப எனக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் தெரியல. மார்னிங் குடிக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ் அப்பா இருந்த மாரி இருக்குங்க. அம் அதுக்கப்புறம் அத்தைக்கு காஃபி வச்சு குடுத்துட்டு, மாமனாருக்கு சொரக்கா ஜூஸ் தாங்க பண்ணிட்டுருந்தேன். சொரக்கா ஜூஸ் குடிக்கிறதுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒ பீல் பண்ணி எடுத்துட்டு, நல்லதா குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, அது கூட கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா மிளகு, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு லைட்டா உப்பு அதையும் சேர்த்து நல்லா அரைச்சுட்டு, இந்த மாரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க இந்த தண்ணி காய்கறி எல்லாம் இருக்குல்லங்க, இத எப்பவுமே மார்னிங்ல நீங்க அந்த ஜூஸ் குடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா எது பண்ணாலுமே கரெக்ட்டா ஒரு என்ன சொல்றது? ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அத 1 வீக் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலரா ஃபாலோ பண்றக்கு அந்த ஞாபகம் வந்துரும். இப்ப சூப்பரான சொரக்கா ஜூஸும் ரெடி ஆயிருச்சுங்க. எல்லாமே குடிச்சுட்டு, குழந்தைங்களுக்கும் பால் காய்ச்சி வச்சுட்டேங்க. அவங்க 2 பேருமே ஒன் பை ஒன்னா தான் எந்திரிச்சு வருவாங்க. ஸோ, அவங்களுக்கு காய்ச்சி வச்சதுக்கப்புறமா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பங்கூழ் பண்ணது கொஞ்சம் மீதி இருந்ததா, நான் அத ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேங்க. ஸோ, அத கலக்கி கம்பங்கூழ் மாரி கலக்கி வச்சுட்டேன். நைட்டு பண்ண சப்பாத்தி மாவு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. ஸோ, அதையும் வெளிய எடுத்து வச்சுட்டேங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் பண்ணலான்னு இருந்தேன். சப்பாத்தி பண்றதுக்கு சைட் டிஷ்ஷா நான் தக்காளி தொக்கு தாங்க பண்ணியிருந்தேன். எங்க வீட்ல இந்த உருளைக்கிழங்கு மசாலா பண்றத விட, மேக்ஸிமம் இந்த தக்காளி தொக்கு சைட் டிஷ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதான் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா தம்பியும், பாப்பாவும் ஒருத்தரா எந்திரிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு பால் ஊத்தி குடுத்துட்டு, நானும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு, அத்தை, மாமாக்கு எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நானும் சாப்ட்டுட்டு, இன்னைக்கு ஒரு ஹேர் பேக் தாங்க யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். அதுக்கு நைட்டே நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும், அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரும் தாங்க ஊற வச்சிருந்தேன். இந்த 2ம் நல்லா ஊறுனதுக்கு அப்புறமா, அந்த தண்ணிய ஊத்தியே நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இது கூட கடைசியா ஒரு எக் சேர்த்துக்கிட்டேங்க. நான் முட்டையோட வெள்ள மட்டும் தாங்க சேர்த்துனேன். மஞ்சள் சேர்த்துனா எனக்கு பிடிக்காதுங்களா, அந்த ஸ்மெல் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு முட்டை யூஸ் பண்ண பிடிக்காதவங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, என்னோட சீப்ல நான் தலையில வச்சாலே அவ்ளோ முடி வருங்க. நான் இந்தியா வந்த புதுசுல. ஃபர்ஸ்ட்டு ஹேர் குரோத் பண்ணணுங்கிற ஐடியா இருக்கிறவங்க, ஹேர் ஃபால ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கங்க. எனக்குமே என்னடா பண்றதுன்னு இருந்துச்சு. அப்படியே என் தலையில இருக்கிற அளவுக்கு முடி என் கையில அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இப்ப 3 மாசம் ஆயிடுச்சுங்களா, அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகவே ஆரம்பிச்சிருக்கு. நான் வீக்லி 2 டைம்ஸ் ஆவது ஹேர் பேக் யூஸ் பண்ணிருவேன். அப்படி யூஸ் பண்ணிட்டே இருக்கிறனால தான் எனக்கு கொஞ்சமாவது ஹேர் ஃபால் கம்மியாயிருக்குங்க. ஹேர் ஃபால் நிறுத்தினா தான் ஹேர் குரோத்தே ஆகுங்களா? ஸோ நான் பாருங்க ஹேர் பேக் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இவ்ளோ முடி தான் கையில வந்திருந்ததுங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த சீரம் என் சிஸ்டர் தாங்க சஜெஸ்ட் பண்ணியிருந்தா. என்னோட ஹேர் பேக் போடுறதுனால லைட்டா ட்ரை ஆகுற மாரி இருந்ததுங்களா, ஸோ இந்த ஸ்டிக்ல இந்த வால்நட் ஆயிலோட ஃப்ளேவர் தாங்க நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ ஒரு 3 வீக்ஸா தான் யூஸ் பண்றேன். எனக்கு டிஃபரன்ஸும் நல்லா தெரியுதுங்க. ரெடி ஆயிட்டு வந்ததுக்கப்புறமா, மதிய லஞ்ச் என்ன பண்ணலான்னு அத்தைகிட்ட கேட்கும்போது, சிம்பிளா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களா. ஸோ பசங்களுக்கும் சரி, எங்க அத்தைக்கும் சரி, நான் அந்த உருளைக்கிழங்க இந்த நான்ஸ்டிக் பேன்ல தாங்க செய்வேன். நல்லா
குட்டி குட்டியா சாப் பண்ணிட்டு, அத வந்து லைட்டா எண்ணெயிலேயே வறுத்தெடுப்பேங்க. அது வந்து என் பாப்பாக்கு, தம்பிக்கு, அப்புறம் எங்க அத்தைக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்களா. ஸோ அவங்க தான் இது பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து இந்த பொரியல் பண்ணிட்டு, ரைஸும் வச்சுட்டேங்க. ரசம் தான் பண்ணியிருந்தேன். யாருக்கெல்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையோட ரச சாதம் வச்சு சாப்பிடக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் லஞ்ச் பண்ணிட்டுருக்கும்போதே வந்து, ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கும், தம்பிக்கும் குளிச்சு விட்டுட்டு தான் வந்து நான் லஞ்ச் பண்ணவே வந்தேன். அதுக்கப்புறம் நான் லஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு போய் பார்க்குறேன், பாப்பாவும், தம்பியும் நல்லா தூங்கிட்டாங்க. சரி தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் ஊட்டி விட்டுக்கலான்னு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நானு, அத்தை, மாமாலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து, இந்த ஹால் எல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல பாப்பா ஃபர்ஸ்ட்டு எந்திரிச்சு வந்துட்டா. எங்க ஹால்ல வந்து எல்லாமே ஒதுக்கி எடுத்து வைப்பேன். ஆனா என் பாப்பாவும், தம்பியும் வந்து அப்படியே கொட்டி விளையாண்ட்ருப்பாங்க. ஸோ காலையிலருந்து நான் விட்டுறதுங்க. எவ்வளோ நேரம் விளையாடுறாங்களோ விளையாடட்டும்னு சொல்லிட்டு. பாப்பாக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கும்போதே தம்பியும் எந்திரிச்சு வந்தானுங்களா, அவங்களுக்கும் ஊட்டி விட்டுட்டு சிங்க் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா வந்து, அ கொஞ்ச நேரம் பசங்க கூட விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஹெல்த் ரெசிபி கொஞ்சம் செஞ்சு வைக்கலான்னு சொல்லிட்டு, உளுந்தங்கஞ்சி மாவு தாங்க நான் செஞ்சுட்டுருந்தேன். இது வந்து நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது எங்க அத்தை வந்து அவங்க அந்த பவுடர் செஞ்சு வச்சுட்டாங்கங்க. எனக்கு டெய்லியும் வந்து ஒரு 11:00 போல ஒரு ஒரு கப் குடுத்துட்டே இருப்பாங்க உளுந்தங்கஞ்சி. ஸோ தம்பிக்கும், பாப்பாக்கும் குடுக்கலான்னு சொல்லிட்டு அதாங்க செஞ்சுட்டுருந்தேன். நான் வந்து 1 கப் அ கருப்பு உளுந்து தாங்க எடுத்திருந்தேன். அத நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஒரு நல்ல மணம் வரும். அதுக்கப்புறம் வந்து அதே கப்ல 1/2 கப் வந்து நானு மாப்பிள சம்பா அரிசி தாங்க எடுத்திருந்தேன். நீங்க வந்து எந்த டைப் ஆஃப் அரிசி வேணாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து அங்க வந்து ஒயிட் ரைஸ்ல எனக்கு செஞ்சு குடுத்துருந்தாங்க. நான் எடுத்திருக்கிற அளவு வந்து 1 கப் கருப்பு உளுந்துக்கு 1/2 கப் வந்து மாப்பிள சம்பா அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் பாதாம், கொஞ்சமா வந்து சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமா சேர்த்திராதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப காரமா இருக்கிற மாரி இருக்கும். எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்ச பவுடர வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கஞ்சி செய்யும்போது, ஒரு பவுல்ல வந்து உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துட்டு, அது கூட வந்து பாலோ, இல்ல தண்ணியோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாம. அது கூட வந்து ஸ்வீட்டுக்காக கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்து செஞ்சு பாருங்க. இந்த கருப்பு கவுனி கஞ்சி வந்து ரொம்ப நல்லதுங்க. அது வந்து எலும்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச காளான் ஃப்ரை தாங்க செஞ்சிருந்தேன். யாருக்கெல்லாம் வந்து வெளிய எங்கேயாச்சும் போனா, ஏதாவது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடணும்னு நமக்கு தோணும். ஆனா, எடுத்தோனே நமக்கு வந்து ஆர்டர் பண்றது காளான் ஃப்ரையா தாங்க இருக்குங்க. இந்த காளான் ஃப்ரையோட டீட்டெயில் ரெசிபி நான் ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான லாங் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.